ஃபைபர் நெறைய இருக்கிற பாரம்பரியமான அவல் உப்புமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா வெடிக்க விடுங்க. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பும், உளுத்தம் பருப்பும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. பச்சை மிளகாவும், கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஆப்ஷனல். வேணும்னா வெங்காயம் நறுக்கி பொடியா சேர்த்துக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இன்னொரு பாத்திரத்துல ஒரு கப் கெட்டி அவல் எடுத்து தண்ணி ஊத்தி வாஷ் பண்ணி வடிகட்டிக்கோங்க. ரொம்ப நேரம் தண்ணியில ஊறக்கூடாது, குழஞ்சு போயிடும். லைட்டா தண்ணி ஊத்தி உடனே வாஷ் பண்ணி உடனே வடிகட்டிடுங்க. வடிகட்டி 10 நிமிஷம் ஊற வைங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதும் உப்பு சேர்த்து மறுபடியும் ஒரு பெரட்டு பெரட்டி நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் அந்த அவல இதுல சேர்த்து நல்லா அந்த மிக்ஸ்சர் நல்லா ஒண்ணு சேர்ற வரைக்கும் நல்லா பெரட்டி விடுங்க. அம் வேர்க்கடலை வறுக்கும்போதே சேர்த்தாலும் நல்லா இருக்கும். சில பேர் வேர்க்கடலை வேணான்னு குழந்தைங்க ஒதுக்கி வைப்பாங்க. அதனால ஒரு மிக்ஸி ஜார்ல அத 1, 2ஆ பொடிச்சு உப்புமால சேர்த்துட்டோம்னா, வேர்க்கடலையோட பெனிஃபிட்ஸும் குழந்தைங்களுக்கு கிடைக்கும். லெமன் ஜூஸ் ஆப்ஷனல். ஆனா சேர்த்தா ரொம்ப டேஸ்ட் ரொம்ப கிளாசிக்கா இருக்கும். ஒரு ஃபுல் லெமன பிழிஞ்சு ஜூஸ் எடுத்து உப்புமால சேர்த்துக்கிறதும் ஆப்ஷனல் தான். கடைசியில இறக்கும்போதும் பச்சையா கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு ஒரு பெரட்டு பெரட்டி சர்வ் பண்ணீங்கன்னா, சிம்பிளான, டேஸ்டியான அவல் உப்புமா ரெடி.